கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எங்கள் தோட்டத்தில் உள்ள மாங்காய் தான் அது. மரத்தில் பறித்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. உங்களுக்கு வெளியில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இங்கே ரொம்ப நாள் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு வறுத்து எடுத்துக்கலாம். மாங்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடி சாட்டு. இப்போ ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணி எடுத்தாச்சுங்க. வெந்தயத்தையும் கடுகையும் மாங்காவை அந்த மாதிரி ஒரு மண்கடாயில் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் வரமிளகா, 1 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கிண்டி வச்சுக்கோங்க. கிண்டி வச்சுட்டு நம்ம எண்ணெய்ங்க, ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இந்த 3 போட்டு தாளிங்க. ரொம்ப மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கல்யாணம் விட்டு மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரு 5 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு. பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். ரச சாதம், சாம்பார் சாதம், அப்புறமா மோர் குழம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவே சாப்பிடலாம், அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.